தட்டுங்க. பிடிச்சா கை தட்டணும். சரிங்களா? பிடிச்சாதான் கை தட்டணும். ஓப்பனே பண்ணலாம் கை தட்டுறீங்க. ஓகே. ஓகே, சூப்பர். பிடிச்சிருக்குல்ல? இப்படி வாங்க சார். நீங்க தம்பி இதை வாங்க. இப்படி வா. வரலையா? வா தம்பி. ஒரு தம்பி வாமா. இப்படி வா. நீ வாண்ணா. இது பிடிச்சுக்கோண்ணா. இப்படி பார்த்து பிடிச்சுக்கோ. சரியா? ஓகே. என்ன பிக்சர்? ஏசப்பாவுடைய படம் அப்படிதானே? ஓகே. இயேசு கிறிஸ்து பாரு உன்னையும் என்னையும் மீட்கிறதுக்காக பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு என்ன பண்ணாங்க? இறங்கி வந்தாங்க. இந்த பூமிக்கு என்ன பண்ணாங்க? இறங்கி வந்தாங்க. சரிங்களா? ஏசப்பா யார் வாழ்க்கையில வந்தாங்களோ அவங்கவெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா என்ன பண்ணிட்டு மாறிச்சுது. ரொம்ப ஆசீர்வாதமா என்ன பண்ணிச்சுது இருந்துச்சு. சரிங்களா? ஏசப்பா யார் வாழ்க்கையில வந்தாங்களோ ஏசப்பா வாழ்க்கையில ரொம்ப ஆசீர்வாதமா என்ன பண்ணிச்சுது மாறிச்சுது. ஏசப்பா வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா மாறிச்சுது. பாரு, ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து நன்மை மட்டும் தான் என்ன பண்ணாங்க? செஞ்சாங்க. சரிங்களா? ஏசப்பா யார் வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க அவங்க வாழ்க்கையில ரொம்ப ஆசீர்வாதம் என்ன பண்ணிட்டு மாறிடுச்சு. பாரு, ஒரு நாள் இந்த குஷ்டரோகிகள் வியாதியஸ்தர்களா இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் அந்த வியாதியில இருந்து தாங்க முடியல. நாத்தம் அடிக்கும். கையெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். சரியா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்கும். அப்படியே கையெல்லாம் என்ன பண்ண மெழுகுத்திரு மாதிரி உருகிக்கிட்டே போவோம். அப்படிப்பட்ட குஷ்ட ரோகிகள் என்ன பண்ணாங்க? ஏசப்பா பார்த்து சுகம் அடையணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? தேடி வந்தாங்க. இப்படியே நடந்து வந்தாங்க. நாத்தம் ஊர்ல யாரும் சேர்க்க மாட்டாங்க. அந்த வியாதி பரவிரண்டு இப்படியே வந்தாங்க. இயேசுவே, இயேசுவே, எங்களுக்கு இறங்குங்க, எங்க வியாதி தொல்லை தாங்க முடியல, எங்களுக்கு இறங்குங்கன்னு என்ன பண்ணாங்க? கேட்டாங்க. ஏசப்பா பார்த்தாங்க. உங்களுக்கு சுத்தமா என் வியாதி நீங்க உங்க சுத்தமா என்ன பண்ணாங்க? கேட்டாங்க. ஏசப்பா சித்தம் உண்டு சுத்தமாக கையை வச்சு என்ன பண்ணாங்க? சுகப்படுத்தினாங்க. பரிபூரணமான சுகம் என்ன பண்ணிட்டு வந்துடுச்சு. பரிபூரணமான சுகம் என்ன பண்ணிட்டு வந்துடுச்சு. பாரு, இன்னொரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு அக்காவை தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. ரோட்ல என்ன பண்றாங்க? பயங்கரமா இழுத்துட்டு வராங்க. அந்த அக்கா பயங்கரமா அந்த அக்கா முகமே என்ன பண்ணுச்சு? வாடி போய் என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன பையங்க முதற்கொண்டு பெரியவங்கெல்லாம் கையில கல்லு வச்சிருக்கிறாங்க. என்ன வச்சிருக்கிறாங்க? எதுக்கு? இந்த அக்காவை எரியறதுக்கு. இந்த அக்காவை எரிததுக்கு. சரியா? அந்த அக்கா என்ன தப்பு செஞ்சாங்க? அதான் பைபிள் எழுதப்பட்டிருக்குது, ஒரு கணவன் ஒரு மனைவி. சரியா? ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படிதான் வாழணும்னு சொல்லிருக்காங்க. அந்த அக்கா என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரு கணவன் இருக்கும்போது இன்னொரு நிறைய நபர்களோட சேர்ந்து என்ன பண்ணாங்க? சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஊருக்காரங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனா அந்த நாளுக்குள்ள என்ன தண்டனை தெரியுமா? அப்படி தவறு செஞ்சா கல்லை கொண்டு எரிஞ்சு சாகுற வரைக்கும் அவங்களை என்ன பண்ணணும்? கல்லை கொண்டு எரியணும். சரியா? பாரு, அந்த அக்காவை என்ன பண்ண தரத்தரம் இழுத்து வராங்க. எல்லாரும் கல் வச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் சொல்றான், ஏய், அந்த அக்காவோட கண்ணுல நான் எரிவேன் அப்படிங்கிறான். சரியா? அந்த அக்கா நடுங்கிட்டாங்க. அந்த அக்கா முகத்துல இருந்து கண்ணீர் வருது. ஐயோ, நான் தப்பு பண்ணி இன்னைக்கு என்ன வசமா மாட்டிக்கிட்டு அழுகுறாங்க. சரியா? இன்னொருத்தர் சொல்றாரு, நான் அவளுடைய தலையிலே எரிவேன். அவன் மூளை வெளியில தெரிய வரைக்கும் என்ன பண்ணுவேன்? நான் எரிவேன்னு சொல்றாங்க. அவ்வளோ பயம், அவ்வளோ வேதனை. பாரு, அந்த அக்கா உடஞ்சு போய் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அப்படியே தூக்கிட்டு வராங்க. ஏசப்பா ஒரு இடத்துல என்ன நின்னாங்க இதே மாதிரி. சரியா? ஏசப்பா முன்னாடி தள்ளிட்டு என்ன பண்ணாங்க? ஏசுவே, நீங்க என்ன சொல்றீங்க? கல்லை கொண்டு எரிஞ்சிட்டுமான்னு கேக்குறாங்க. ஏசப்பா சொன்னாங்க, உங்கள் யாரு பாவம் செய்யலோ, யாரு தப்பு பண்ணலையோ அவங்க முதல்ல கல்லை கொண்டு எரிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த சின்ன பையன் கண்ணுல எரிவேன்னு சொன்னா பாத்தீங்களா? அந்த பையனுக்கு ஒரு நினைவு வந்துச்சு. ஒரு நாள் ஒரு விளையாட்டு பொருளை தங்கச்சி என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான்னு நினைச்சு தெரியாம என்ன பண்ணிட்டான்? தங்கச்சியை பிடிச்சு கல்லை கொண்டு எரிஞ்சுட்டான். ரத்தம் வந்துட்டு. ஆனா அவன் தங்கச்சி இந்த பொருளை என்ன பண்ணல? எடுக்கல. அதே இடத்துல மறைஞ்சு கிடந்தது. அதுக்கப்புறம் உணர்ந்துகிட்டான், ஐயோ, நம்மளே என்ன பண்ணோம்? தப்பு பண்ணிருக்கிறோம். நம்ம தங்கச்சி என்ன பண்ணணும்? தவறா கல்லை கொண்டு எரிஞ்சிருக்கிறோம். நம்மளே நீதிமான மாதிரி என்ன பண்ணிட்டோம்? இந்த அக்காவை கல்லை கொண்டு எரி வந்துட்டுமன்னு சொல்லிட்டு கல்லை கீழே போட்டு என்ன பண்ணிட்டான்? குடு என்ன பண்ணிட்டான்? ஓடிய போயிட்டான். இன்னொருத்தர் தலையில எரிவேன் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா? அவர் பக்கத்து வீட்டுக்காரர் பொருளை என்ன பண்ண? திருடி வச்சிருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரர் பொருளை திருடி அவர் வீட்டுல வச்சிருக்கிறாரு. பாரு, பக்கத்து வீட்டுக்காரன் பொருளை நீ திருடி வச்சிருக்க பாத்தியா? நீ கூட தப்பு பண்ணிருக்க அப்படின்னு மனசாட்சி பேச ஆரம்பிச்சது. ஐயோ, நம்மளே தப்பு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு கல்லை கீழே போட்டு என்ன பண்ணிட்டான்? அவனும் ஓடி போயிட்டான். இப்படி எல்லாரும் கல்லை கீழே போட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. இந்த அக்கா மட்டும் அழுதுட்டே இருக்கிறாங்க. ஐயோ, இப்ப ஏசப்பா மட்டும்தான் இருக்காங்க. கல்லை கொண்டு எரிய போறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஏசப்பா கல்லை கொண்டு எரிவாங்களா? எரிய மாட்டாங்க. ரொம்ப அன்பான ஏசப்பா தானே. பாவிகளை ரட்சிக்க தான் என்ன பண்ணாங்க? வந்தாங்க. ஏசப்பா உன்னையும் என்னையும் ரொம்ப ரொம்ப என்ன பண்றாங்க? நேசிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப ஏசப்பா என்ன சொன்னாங்க? ஸ்திரீனா பெண்ணுன்னு அர்த்தம்னா, ஸ்திரீயே பாரு, யாராவது கல்லை கொண்டு எரிக்கிறவங்க நிக்காங்களான்னு பார்த்தாங்க. ஒருத்தர் என்ன பண்ணல? இல்ல. ஒருத்தர் என்ன அவங்க வாழ்க்கையில இல்ல. சரியா? பாரு, நானும் ஒண்ணு என்ன பண்ணல? நியாயம் இருக்க மாட்டேன். நானும் கல்லை கொண்டு எரிய மாட்டேன்
அப்படின்னு அந்த அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். கவனி இங்க பாருங்க, அந்த அக்கா என்ன பண்ணாங்க, ஏய் இயேசுப்பான கல்லு எரிய மாட்டாங்களா அப்படின்னு அழுதுகிட்டே அந்த அக்காவுடைய முகம் அப்படியே சந்தோஷமா சிரிச்ச முகமா மாற ஆரம்பிச்சது. அந்த அக்காவுக்குள்ள பெரிய சந்தோஷம். அந்த அக்காவுக்குள்ள என்ன பண்ணிச்சு, பெரிய சந்தோஷம். ஆனா அந்த இடத்த விட்டு ஒரு தீர்மானத்தோடு போனாங்க, இனி நான் தப்பு பண்ண மாட்டேன், இனி என்ன பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன்னு தீர்மானத்தோட என்ன பண்ணாங்க, போனாங்க. சரிங்களா, நீ கூட இது வரைக்கும் நிறைய தவறு பண்ணிருக்கலாம், ஆனா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உன் பாவத்தை மன்னிப்பாங்க. ஆனா நீ இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்த விட்டு என்ன பண்ணணும், போகணும். சரிங்களா, ஓகே சூப்பர். இப்படி யாரெல்லாம் ஏசப்பா வாழ்க்கையில ஏசப்பா பார்த்தாங்களோ, ஏசப்பாவுடைய வாழ்க்கைக்கு, ஏசப்பா தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தாங்கோ, அவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா என்ன பண்ணிட்டு மாறிச்சுது. புள்ளமா ஒரு அண்ணன் இருந்தாங்க, அந்த அண்ணன் பேரு சகையு. நீங்க படிச்சிருக்கலாம், சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த அண்ணன் போற நிறைய வரி வசூல், நிறைய எக்கச்சக்கமா ஏமாத்தி வாங்கினாங்க. ஏசப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் வந்தாங்க. அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏசப்பா நான் யார்ட்டெல்லாம் ஏமாத்தி வாங்கிருக்கணும் 4 மடங்கு திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது பிறகு சொன்னாங்க, நான் என் சொத்துல பாதி வித்து ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன் அப்படி என்ன பண்ணாங்க சொன்னாங்க. இப்படி எல்லாருடைய வாழ்க்கையை மாத்துன கவனி, ஏசப்பா நல்லதுதான் செஞ்சாங்க. ஆனா சிலவருக்கு ஏசப்பா மேல பொறாம, ஏசப்பா மேல பொறாம. அதனால இவருக்கு ஏன்னா கடவுள்னு சொல்றாரு, இவர் என்ன பண்ணணும், அடிக்கணும், இவரை மரண தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா, ஏசப்பாவை சிலுவையில் அறையணும்னு கட்டளை கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய சவுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. ஏசப்பா இருக்கும்போது ஓங்கி ஒரு மேல என்ன பண்ணாங்க, அடிச்சாங்க. ஒரு மேல அந்த முள்ளா இருக்கும் சாட்டையில, அது உடம்பு ஃபுல்லா கிழிச்சு ரத்தம் வந்தது. ஒவ்வொரு அடியும் பயங்கரமா ஆணி வச்சு குத்துன மாதிரி இருந்தது. ஒவ்வொரு அடி அடிக்கிறாங்க, மறுபடியும் ஓன்னு அடிக்கிறாங்க. வலி பயங்கரமா இருக்குது. இன்னொருத்தருங்க செஞ்சாங்க, முள்ளுனால ராஜான்னு சொன்னாருல்ல, முள்ளுனால ஒரு கிரீடத்தை செஞ்சு அவங்க தலையில வச்சு என்ன பண்ணாங்க, அடிச்சாங்க. காலில் முள்ளு குத்துனாலே நமக்கு என்னமா வலிக்குது. ஏசப்பாக்கு என்ன பண்ணாங்க, தலையில வச்சு அங்க முள்ளு, நிறைய முள்ளுனால தலப்பா கட்டுவாங்கல்ல, அதே மாதிரி முள்ளு வச்சு கிரீடம் மாதிரி செஞ்சு ஓங்கி தலையில வச்சு அடிச்சாங்க. வலி பயங்கரமா இருந்தது. சகிச்சுக்கிட்டாங்க. உனக்காக எனக்காக அந்த பாடுகள் என்ன பண்ணாங்க, சகிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் பெரிய சிலுவையை தூக்கிட்டு வந்து ஏசப்பா மேல தூக்கி வச்சாங்க. அப்படியே நடக்க சொல்றாங்க, கட்டாயப்படுத்தி நடக்க வைக்கிறாங்க. ஏசப்பா அந்த பாடுகளை சகிச்சுட்டு அப்படியே போறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே சிலுவையை கீழே என்ன பண்ணாங்க, போட்டாங்க. அவங்க உடம்புல வந்து ரத்தம் சொட்டா வடிஞ்சிட்டே இருக்குது. கூர்மையான ஆணிகளையும் சுத்தியிலையும் கொண்டாந்தாங்க. ஏசப்பா அந்த சிலுவையில படுக்க வச்சாங்க. கையை நீட்டினாங்க. நீட்டி அந்த கூர்மையான ஆணியை சுத்தியில் மேல வச்சு என்ன பண்ணாங்க, கூர்மையான ஆணிய கையில வச்சு சுத்தியில வச்சு ஓங்கி அடிச்சாங்க. பயங்கரமான வலி பட்டுக்கோ. இவ்வளோ வேதனைய சகிச்சு நிக்கிறாங்க. காலு 2 இழுத்து வச்சாங்க. இழுத்து வச்சு என்ன பண்ணாங்க, அதுல 2 காலையும் சேர்த்து பெரிய ஆணி, கூர்மையான ஆணிச்சு ஓங்கி அடிக்கிறாங்க. பயங்கரமான வலி. ஆனா ஏசப்பா என்னை மீட்க அந்த ஏசப்பாவுடைய முகம் ரொம்ப அலங்கோலமா மாறிடுச்சு. இப்ப என்னச்சு, அலங்கோலம், உடம்பு ஃபுல்லா காயம், எல்லாம் ரத்தம் சொட்டா வழிஞ்சுக்கிட்டே இருக்குது. சொட்டு பண்ணிட்டு இருக்குது, வழிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏசப்பா இறந்து போயிட்டாங்க. ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் அழுகுறாங்க. உட்காந்துக்கோங்க. எல்லாரும் அழுகுறாங்க. ஐயோ இப்படி ஏசப்பா இறந்துட்டாங்கன்ட்டு. ஏசப்பா என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணாங்க. சரியா, எங்க கொண்டுனா நம்ம புதைச்சி வைக்கிறாங்களா, நம்ம யாராவது இறந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, குகையில கொண்டு போய் ஏசப்பா உடம்பு வச்சு வெளியில என்ன பண்ணுவாங்க, ஒரு பாறாங்கல் மாதிரி உருண்டே ஒரு கல்ல வச்சு என்ன பண்ணுவாங்க, அடைச்சிடுவாங்க. ஏசப்பா என்ன பண்ணாங்க, அப்படியே என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அழுகுறாங்க. ஏசப்பாவை பாவி பசங்க கொண்டுட்டாங்க. எல்லாம் நன்மை செஞ்சாரு. என்ன பண்ணாங்க, நல்லா அடைச்சிட்டாங்க. இவ்வளவு பாவி பசங்க இப்படி ஏசப்பாவை கொண்டுட்டாங்களே அப்படின்ட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் அழுதுட்டு இருக்குது, ஒரு கூட்டம் ஐயோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது, ஒரு கூட்டம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குது. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம், என்னவ அழிக்கிறதுதான் வந்தீங்க, உங்களே அழிச்சிட்டே பாத்தீங்களான்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறான். 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3வது நாளாச்சு. என்ன அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா, ஏசப்பா எப்படி மரிச்சாங்களோ அப்படி உயிரோட வந்துட்டாங்க. அப்படி என்ன பண்ணாங்க, உயிரோட என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. இதை பிடிங்க. கொஞ்சம் பேருக்கு சந்தேகம், அது எப்படி உயிரோட எழுந்திருப்பாரு, நான் போய் கல்லறையில போய் பார்க்க போறேன். என்ன பண்ணாங்க, கல்லறையில போய் எட்டி பாக்குறாங்க, உள்ள போய் தட்டி பாக்குறாங்க. ஏசப்பாவை காணோம். ஏசப்பா உடம்பு என்ன பண்ணல, காணோம்ல. ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க, உயிரோட வந்துட்டாங்க. ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க, உயிரோட
இறந்துட்டாங்க. இன்னைக்கும் உயிரோட தான் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணனா ஏசப்பா முன்னாடி இருப்பாங்க. சரிங்களா? ஏசப்பா உள்ளத்துல என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. சரியா? ஏசப்பா இன்னைக்கு என்ன பண்ணிருந்தாங்க, உயிரோட தான் இருக்கிறாங்க. ரொம்ப என்ன பண்றாங்க, நேசிக்கிறாங்க. பாவிகளை ரட்சிக்க தான் என்ன பண்ணாங்க, இந்த பூமிக்கே வந்தாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பாவி என்று ஒருவனை என்ன பண்ண மாட்டாங்க, புறம்பே தள்ளவே மாட்டாங்க. புறம்பே என்ன பண்ண மாட்டாங்க, தள்ள மாட்டாங்க. சரிங்களா? சரிங்க தானே? ஓகே, சூப்பர். ஆனா பாரு, உன் இருதயத்துல நிறைய குப்பை இருக்கு, அப்படிதானே? எடுக்கலாமா? எல்லா இருதயத்துல கை வச்சுக்கோங்க. எல்லா இடத்துல கை வச்சிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறேன். சரிங்களா? அன்புள்ள இயேசப்பா, நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் உங்க ரத்தத்தால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. என் இருதயத்துல இருக்கிற எல்லா பாவத்தையும் எடுத்து போடுங்க. நான் எல்லா குப்பைகளையும் என் இருதயத்திலிருந்து எடுத்து போட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஓகே, இப்போ இருதயத்துல நிறைய குப்பை இருக்கு, அப்படிதான். அழுக்கு, பாவம்லாம் குப்பை தான். சரியா? இப்போ குப்பையெல்லாம் எடுத்து தூர போட போறோம். என்ன பண்ண போறோம், உங்களுக்கு ஒரு சாக்கு போட போறேன். என்ன போட போறேன், சாக்கு. கேட்ச் பிடிச்சுக்கோங்க. ரெடி? சாக்கு மாதிரி நினைச்சுக்கோங்கன்னா கேட்ச் பிடிச்சுக்கோங்கன்னா இருதயத்துல குப்பையெல்லாம் எடுக்க போறோம். ரெடியா? 1 2 3 சொல்லி போடுவேன். நீங்க பாலை கேட்ச் பிடிக்கும் மாதிரி அப்படி கப்புன்னு கேட்ச் பிடிச்சுக்கணும். சரியா? ரெடியா? சொல்லுங்க. கேட்ச் பிடிக்க ரெடியா இருங்க. பால் வர மாதிரி உங்க சாக்கு போடுதேன். சரியா? கையில சேர்த்து போடுதானே. 1 2 3. அப்பா, நீங்களே பிடிக்கலையா? குப்பையை விடலாம். பிடிச்சிட்டான், லேட்டாகி பிடிச்சிட்டான். சரி, ஓகே, சூப்பர். எல்லாம் சாக்கு விரிங்க பார்க்கலாம். வச்சிட்டீங்களா? இருதயத்துல இருக்க குப்பையெல்லாம் எடுப்போமா? எல்லாம் இருதயத்துல கை வைங்க. சொல்றீங்களா? என் இருதயத்துல இருக்கிற கெட்ட வார்த்தை என்கிற குப்பைய வெளியில எடுக்கிறேன். எடுங்க, சாக்குல போடுங்க பார்க்கலாம். போடுங்க. ஓகே, அடுத்து இருதயத்துல கை வச்சுக்கோங்க. என் இருதயத்துல இருக்கிற அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாத குணத்தை வெளியில எடுக்கிறேன். எடுங்க, சாக்குல போடுங்க. போடுங்க. போட்டாச்சு. மறுபடியும் இருதயத்துல கை வச்சுக்கோங்க. என் இருதயத்துல இருக்கிற சோம்பேறித்தனத்தை வெளியில எடுக்கிறேன். எடுங்க, உள்ள போடுங்க. போட்டாச்சு. அடுத்து வச்சுங்க. என் இருதயத்துல இருக்கிற எல்லா கெட்ட குணத்தையும் வெளியில எடுக்கிறேன். எடுங்க, உள்ளத்துக்கு போடுங்க. போட்டாச்சா? சரி, நல்லா கெட்டுங்க. இப்ப கெட்ட போறோம். இப்ப தூக்கி தூர போட போறீங்க. சரியா? பக்கத்துல தலையில போடாதீங்க, அவன் குப்பையா இருப்பான். சரியா? எல்லாம் போட்டுக்கான 1 2 3 சொல்லுவேன். கொஞ்சம் தூக்கி பாருங்க, எவ்வளவு வெயிட் இருக்கு பாப்பா. ஐயப்பா, ஏப்பா, எவ்வளவு வெயிட் குப்பை மனசுல வச்சிருக்கேன் பாத்தீங்களா? 1 2 3 சொல்லும். ஊரை தாண்டி போய் விடணும்னா 1 2 3 சொன்னா தூக்கி தூர வச்சோம். 1 2 3 சொல்லுவேன். சரியா? ரெடியா இருந்துக்கோங்க. பக்கத்துல தலையில போட்டுக்கூடாது. சரியா? ஓகே, ரெடி? 1 2 3. அப்பா, அப்பா, எவ்வளவு அழுக்கு இருந்திருக்கு. எல்லாம் போயிட்டு, எல்லாம் என்ன பண்ணிட்டு போயிட்டு, எல்லாம் என்ன பண்ணிட்டு போயிட்டு. சரிங்களா? சூப்பர். இப்போ பாப்பிட்டு பார்க்க ரெடியா இருக்கீங்களா? பாத்துக்கலாமா? உன்னை பார்க்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. என்ன பண்றேன்? மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கியா? என்ன நீ அப்பளே வந்துட்டாங்க பசங்க, இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. சீக்கிரமா பார்க்கலாம். சரியா? வந்துட்டாரு டிங்கு. பார்க்கலாமா? மூஞ்சி காமி. உள்ள பார்க்க ஆசையா இருக்காங்கல்ல. என்னாச்சு? வெக்கமா இருக்காமல உங்களை பார்க்க. சரி, ஓகே. சிரிக்க மாட்டீங்க தானே? சிரிக்கீங்கன்னு சொல்றான். சரியா? சிரிச்சா வெக்கப்படுவோம். சிரிக்க மாட்டீங்களா? சரி, ஓகே. என்ன சொல்லுவீங்க? ஹாய் சொல்லுவீங்களா? டிங்கு பாரு, உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு. நான் சொல்லும்போது சொல்லுங்கண்ணா. நான் சொல்லும்போது. சரியா? ஓகே. எல்லாம் ஹாய் தான் சொல்லுவாங்க. மூஞ்ச காமி பார்க்கலாம். ஆமா, ஹாய் தான் சொல்லுவாங்க. அதுதான் நானும் சொன்னேன். ஓகே, சூப்பர். ஓகே, ஹாய். ஓகே, டிங்கு எப்படி இருக்கிறானு? நல்லா இருக்கிறியா? சரி, ஓகே. நீங்க எதுக்கு வந்த? சுத்தி பார்க்க வந்தியா? எது சுத்தி? பிள்ளைங்களுக்கு தான் சொல்லி கொடுக்க வரலையா? சொல்லி கொடுக்க வந்திருக்கிறியா? சரி, ஓகே. என்ன சொல்லி கொடுக்க போற? எல்லாமே தெரியுமா? சரி, ஓகே. என்ன தெரியும்? பாட்டு பாடுவாராம? சூப்பர். பாட்டு பாட சொல்லுதாங்க. சரி, ஓகே. பாட்டு படிப்பாராம். சரியா? ஓகே. அப்புறம் வேற என்ன தெரியும்? கதை சொல்லுவாராம? சரி, ஓகே. வசனம்லாம் தெரியுமா? சரி, ஓகே, சூப்பர். ஒவ்வொன்னா ஏதாவது சொல்லி கொடுங்க. சரி, போய் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு சொல்லி விட்டு பார்க்கலாம்.
ஆமா பாட்டு. சரி ஓகே. தெரிஞ்ச பாட்டு படிக்கட்டுமான்னு கேட்கான். படிச்சு சொல்லட்டுமா? ஓகே சூப்பர். தெரிஞ்ச பாட்டு படிங்க பார்க்கலாம். என்ன சிரிக்காங்க? ஏன் சிரிக்காங்களா? டேய் ஹேப்பி பர்த்டே டு யூ. இதான் எல்லாத்துக்கும் தெரியுமாடா? அதான் நானும் சொன்னேன். அதான் நீங்க சொன்னியா? சரி ஓகே. வேற பாட்டு ஏதாவது என்ன பண்ணு படி. அப்படியா? இத ஒரு நான் தான் கண்டுபிடிச்சேன். இந்த பாட்டு இவர்தான் கண்டுபிடிச்சாரம்பா. ஏன்னா பாடுவாங்களா? எல்லாரும் பாடுவீங்களா? சரி பாடுவாங்க. நீ படி பார்க்கலாம். அந்த பாட்டு இல்ல. ஓகேயா? நான் படிக்கடா. சரி நீங்க பாட்டு படிக்கிறோம். சரியா? ஓகே படிக்கந்தானே? படி பார்க்க டிங்கு படி பார்க்கலாம். தந்தன தானானா? தந்தன தானானா? தந்தன தானானா? தந்தன பாட்டு படினா தந்தன தானானா? சரி ஓகே இந்த பாட்டு வேண்டாம். சரி ஓகே பாட்டு வேண்டாம். வேற ஏதாவது சொல்லி கொடு பார்க்கலாம். சரி ஓகே 1 2 3 சொல்லி தருவாராம். சரியா இருக்கீங்களா? 1 2 3 தெரியுமா? சரி சொல்லு தெரியும். ஆனா டிங்கு சொல்லுவோனே. சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க தானே? ஓகே சொல்லுவீங்களா? ஓகே சூப்பர். பசங்க சொல்லுவீங்களா? இந்த பசங்க பேசிட்டு நீ சொல்லுங்கண்ணே. அப்பதான் நிப்பான். சரியா? சொல்லுவீங்களா? 1 2 3 1 2 3 சிரி. என்னடா நடக்குற? என்ன சிரிக்காங்க? அப்புறம் 1 2 3 சிரின்னு சொன்னா எதுக்கு சொன்ன? நான் சிரிக்க சொன்னேன். எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறான்னு சொல்லிட்டாரப்பா. இருமா ஒழுங்கா சொல்லுவீங்களா? 1 2 3 4 5 6 7 9 10. ஏதோ தப்பு விட்டுட்டப்பா. விடலையா? இதை விட்டுட்டா தானே? 8 விட்டுட்டல. அது வந்து ஓடிட்ட இடத்தை நிரப்புகளையாம். எப்ப நீங்க கரெக்டா நிரப்பிட்டாங்களே. சரி ஓகே சூப்பர். அழகா சொல்லிட்டாங்க. சரி ஓகே வேற ஏதாவது? சரி ஓகே போதும். என்ன உங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கணுமா? சரி ஓகே இவங்க பேர்லாம் சொல்லுவாங்க. சரியா? ஓகே நம்ம பேர் தெரிஞ்சுக்கிறோம்பியா? ஓகே நான் 1 2 3 சொல்லுவேன். உங்க பேர்லாம் சத்தமா சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன். எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க பேரை சத்தமா சொல்லணும். சரியா? ஓகே சூப்பர். ரெடியா இருக்கீங்களா? ஓகே 1 எங்கு அமைதியாரு. நான் தான் 1 2 3 சொல்லுவேன். இவங்கெல்லாம் அவங்க பேர் சொல்லுவாங்க. சரியா? சரி ஓகே நான் ரெடியா 1 2 3 சொல்லுவேன். உங்க பேரை சத்தமா சொல்லணும். சரியா? ஓகே 1 ஏய் நான் அமைதியா இருப்பான். நான் தான் சொல்றேன் இருக்கிறேன் டிங்கு. இதுக்கு மேல நான் ஏதாவது செஞ்சுட்டு போகணும். அமைதியா சரியா? சரி ஓகே சொல்றீங்களா? ரெடியா இருக்கீங்களா? 1 வாயா ப்ரோ ஒட்டிடும் பார்த்துக்கோ. நான் சரியா அமைதியா இருக்கணும். சரியா? ஓகே டிங்கு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நானே சொல்லிதானே உங்க பேரை சத்தமா சொல்லிட்டீங்களா? சீக்கிரமா சொல்லிட்டீங்களா? டக்குன்னு சொல்லி முடிச்சிடணும். சரியா? 1 2 3 ஓகே சூப்பர். போதும். மிலிட்ரி. சூப்பர். ஓகே இப்போ நான் கேள்வி கேட்பேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் கதையெல்லாம் கேள்வி கேட்பேன். சரியா? ஓகே சூப்பர் டிங்கு அழகா சொன்னேன். அழகா பேர் சொல்லிட்டாங்க. இப்போ நீ உங்களுக்கு ஒரு நல்ல வசனம் சொல்லி கொடு பார்க்கலாம். ஆமா வசனம் சொல்லி சொல்லுமா? ஓகே டிங்கு சொல்லு பார்க்கலாம். வசனம் ரெடியா இருக்கீங்களா? கேட்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே வசனம் சொல்லி பார்க்கலாம். வசனம் மாட்டே என்னடா அந்த பைபிள்ல இருந்து ஏதாவது வசனம் சொல்லுன்னா வசனம் சொல்ற. நான் தான் சொன்னா. சரி ஓகே வேற ஏதாவது நல்ல வசனமா சொல்லி விட்டு பார்க்கலாம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே நல்ல வசனமா சொல்லி பார்க்கலாம். நல்ல வசனமா? ஆமா நல்ல வசனம். நல்ல வசனமா? டேய் சூப்பரா. நல்ல என்னடா நீ இப்படி சொல்ற? நல்லா ஏதாவது நல்ல வசனமா சொல்லி விட்டு பார்க்கலாம். வயலுக்கு வந்தாயா? டேய் இது கட்டப்போவே வசனம்டா. இந்த வசனம் அங்க வேண்டாம். பைபிள்ல இருந்து வசனம் தான் சொல்லி விட்டு பார்க்கலாம். பைபிள் இருந்தானே? ஓகே பைபிள் இருந்து வசனம் சொல்லி பார்க்கலாம். சொல்லுவாங்க. மறந்துட்டா? சொல்லி தரணுமா? தெரியுமாமா? சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் சொல்றேன் தெரியலடா. சரியா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
டிங்கு அழகா வசனம் சொல்லிட்டாரா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். டிங்குக்கு ஒரு கிளாப் பண்ணிருங்க பார்க்கலாம். ஓகே, டிங்கு அழகா சொல்லிட்டாரு அப்படித்தானே? ஓகே சூப்பர், டிங்கு அழகா சொன்னாரு. ஓகே, இப்போ வந்து டிங்குக்கு பாய் சொல்லிடுறீங்களா? ஓகே, பாய்ஸ்ல பார்க்கலாம். ஜானி ரெடி ஆயிட்டீங்களா? ஆரணியா? சரி ஓகே, வா பார்க்கலாம் சீக்கிரம். ஜானி, ஜானியை கூப்பிடலாமா? என்னது பொம்மையா? எங்க பொம்மை காங்கல? எங்க 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 இங்கதான் வந்துச்சுதா? எங்க எங்க காங்கல? என்ன ஜானி இப்படி வந்திருக்கிற? இப்படி வந்துட்டியா? சி, அது என்ன சருகை? அந்த சருகைகள் எடுத்து போட்டு வா பார்க்கலாம். சருகையோட வந்திருக்கிறாரு. சரி ஓகே, ஜானி இப்போ ஒழுங்கா வா பார்க்கலாம். என்ன ஜானி மேல புள்ள ஏதோ மாவுலாம் கிடக்குது? அது வந்து அது வந்தா எங்க அம்மா உங்க அம்மா சாக்லேட் உங்க அம்மா சாக்லேட்ட மாவு டப்பால வச்சிருந்தாங்களா? மாவு டப்பா மேல வச்சிருந்தாங்களா? சரி, அதுக்கு என்ன? சாக்லேட் எடுக்க போனா? சாக்லேட் எடுக்க போனியா? அம்மாக்கு தெரியாம எடுக்க போனியா? ஹே, அம்மாக்கு தெரியாம எடுத்துக்கு தப்பு தானே, திருடக்கூடாது தானே? திருடி இருக்கிறியா? ஏய், திருடக்கூடாது. சரி சரி, என்னாச்சு? அது சாக்லேட் எடுக்கும்போது மாவு டப்பா மேல விழுந்துட்டனே. மாவு டப்பாவை மேல விழுந்துட்டான். சரியா? சரி ஓகே, ஜானி நீ என்ன பண்ணணும்? ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்க அம்மாட்டையும் என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும். சரியா? சரிண்ணே. எப்பா என்னது இது? தும்மல் உங்களுக்கு வருதுல்ல? ஜானி இங்க பாரு, உன் மேல மாவு பட்டது, உனக்கு தும்மல் வந்தது, அப்புறம் எனக்கும் அந்த தும்மல் பரவிட்டு பாரு, பிள்ளைங்களுக்கும் அந்த தும்மல் பரவிட்டு எல்லாரும் தும்மல் போடுறாங்க. சரியா? இப்படிதான். சரி ஓகே, போதும். இப்படிதான் பாவமும் என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு மனுஷன் செய்வான். ஓகே, மிலிட்ரி ஓகே, இப்படிதான் பாவமும் ஒரு மனுஷன் செய்வான். அதுக்கப்புறம் அது இன்னொருத்தனுக்கு பரவும். அப்படி எல்லாருக்கும் அந்த பாவம் என்ன ஆயிரும்? பரவிடும். அதனால என்ன பண்ணக்கூடாது? நீங்க ஒருத்தர் செய்யும் போது ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணணும்? அதை திருத்திக்கணும். சரிங்களா? ஓகே சூப்பர். இப்போ நான் கேள்வி கேட்டு ஒரு பரிசு கொடுக்க போறேன். ஓகே, ஏசப்பா, நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, ஏசப்பா இருக்கும்போது ஒரு அக்காவை என்ன பண்ணாங்க? இழுத்துட்டு வந்தாங்க, அப்படிதானே? அந்த அக்காவை எல்லாரும் என்ன செய்யணும்னு கூட்டிட்டு வந்தாங்க. என்ன செய்யணும் கூட்டிட்டு வந்தாங்க? எப்படி? கல்ல கொண்டு எரிச்சு என்ன பண்ணோம்? கொலை செய்யணும் என்ன பண்ணாங்க? கூட்டிட்டு வந்தாங்க. ஓகே, இங்க வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசுனா. ஓகே சூப்பர். ஓகே, கிளாப் பண்ணலாமா? ஓகே சூப்பர். அடுத்து கொஸ்டின் கேட்பேன். சரியா? ஓகே ரைட். அடுத்து யார்ட்ட கேட்கலாமா? குட்டி பண்ண கேட்கலாமா? நீங்க சொல்றீங்க, ஆன்சர் உங்களுக்கு தெரியலையா? ஓகே சூப்பர், அழகா சொன்னாங்க. நீங்க சொல்ல போறீங்களா? ஓகே, உங்களுக்கு கேட்டுருவோண்ணே. ஓகே, ஆன்சர் ஒரு கொஸ்டின். சரியா? ஓகே ஓகே. ஏசப்பா அந்த கல்ல கொண்டு ஏறி வந்தாங்கல்ல எல்லாரும். ஆனா ஏசப்பா அந்த பெண்ணை பார்த்து என்ன சொன்னாங்க? நானும் உன்னை என்ன பண்ணல, நியாயம் இருக்க மாட்டேன், கல்ல கொண்டு எறிய மாட்டேன், இனி பாவம் செய்யாதன்னு என்ன பண்ணாங்க? அனுப்பிச்சு விட்டாங்க. சரிங்களா? ஓகே சூப்பர். ஓகே, இப்போ பப்புஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும். இருப்பீங்க தானே? காட்சி 1. ரவுடி ரெங்கனும் தாமஸும். தாமஸ் எங்கடா இருக்க? இந்த தாமஸ் எங்க போனான் தெரியலையே. சரி, ஹலோ தாமஸ் எங்கடா இருக்க? ஹலோ அண்ணே, எங்க தானே இருக்கேன்? எங்கடா இருக்க? அண்ணே, இங்க உங்க குடரைக்கு பின்னாடி பாருங்க. அடச்சி, பின்னாடி இருந்துட்டு எதுக்குடா போன் எடுத்த? அண்ணே, போன் அடிச்சா எடுக்கணும்ண்ணே, அதானே எடுத்துட்டேன். போச்சு போ. சரி, நம்ம தொழிலாம் எப்படிடா போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்குண்ணே. எல்லா பயில்களும் ஏதோ டெபிட்டா கிரெடிட்டா அந்த கார்டை கையில வச்சுட்டு அழைதாங்கண்ணே. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குண்ணே. ஆமாண்டா, எவனுமே கையில காசை வச்சுக்கிட்டு சுத்தம் அடிக்கிறாங்க.
போற பார்த்தா நம்ம திருநெல்வேலி லாலா கடையில போய் தான் குப்பை கொட்டுற போல இருக்கு. என்னென்ன சொல்றீங்க? அப்படியே போனாலும் உங்களுக்காக அந்த கல்லாப்பட்டி ஆட்டை போடுவானே இந்த தாமஸ். ஏய் தாமஸ், நீதான்டா என் சிசியம் புள்ள. நான் படிச்சு கொடுத்ததெல்லாம் என்னாலா சொல்றான். சரி, ஏய் ஏதாச்சும் கை வேற பறங்குது. இப்ப என்ன செய்யலாம்? பாரு, ஏதாவது பெரிய ஆர்டர் இருக்க போது பாரு. ஹலோ, என்னது? யார் வேணும் உங்களுக்கு? அது கிட்னியா? ஆமா, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. எத்தனை கிட்னி வேணும்? 2 கிட்னியா? சரி, ஒரே ஆளோட வேணுமா இல்ல வேறயா? ஒரே ஆளோட கிட்னி தான் வேணுமா? சரி. என்னது, எலசா வேற வேணுமா? 12-13 வயசா? அப்படியா? அப்ப ரொம்ப செலவாகுமானே. பரவாயில்லையா? சரி, ஓகே, நானே முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். டேய் தாமஸ், பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கடா. ஆமாண்ணே, ஆனா அதுக்கு என்ன, இப்ப வரும் பாரு, ஏதாவது வரும் பாரு, தூக்கிடுவோம். டேய் ஒளிஞ்சுக்கோ, மறைஞ்சுக்கோ, ஏதாவது வரும் பாரு, வெயிட் பண்ணு. அவரே எந்த நான் தாண்டி இடைவிடல. அண்ணே, இந்த பையனை தூக்கிடுவோமா? இருடா, அவசரப்படாத. அவ ஏதோ படிக்கிறா பாரு. கவனி. ஐயோ, இவங்களை பார்த்தா பயமா இருக்குது. யாரு கொள்ளுக்காரங்க? ஐயோ, யாருமே இல்லையே, என்ன ஓடிட்டாங்களே. யசவா, நீ தான் காப்பாற்றணும். ஐயோ, ஓடிடு யசவா. யசவா பாரு சொன்னதுனால நீ தப்பிச்சிட்ட. சரி, ஏய் தாமஸ், அடுத்ததாக வரும் பாப்பண்டா. பெரியவர் அனைவரும் ருசித்திடும். நிஜாம் பாக்கு. ஏய் தாமஸ், பாடா, தூக்குறா அவனை. நிஜாம் பாக்கு பட்டு படிக்கிறான் பாரு. அவனை தூக்குறா. ஐயோ, என்ன எங்க தூக்கிட்டு போறீங்க? ஐயோ. காட்சி 2. ரவுடி ரங்கனும் தாமஸும் தான் செய்த குற்றத்துக்காக போலீசில் அகப்பட்டனர். அதன் நிமித்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர். இந்த ஜெயில்ல இருந்து நான் செத்தே போயிருவேன் போல இருக்கேன். ஐயோ அம்மா, நிம்மதியே போச்சு, என் சந்தோஷம் எல்லாம் போச்சு. எனக்கு மனசே வெடிக்கும் போல இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நைட்லாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. நான் செஞ்ச பாவம் எல்லாம் என் கண்ணு முன்னாடி வருது. எத்தனை பேர் வீட்டுல ஆட்டைய போட்டேன். கடவுளே, நீங்க இருக்கீங்களா? நான் இந்த குற்ற உணர்ச்சியிலேயே செத்துருவேன் போல இருக்கேன். ஐயோ, என் கூட எப்பவுமே இருக்கிற ரங்கண்ணாவும் இப்ப இல்லையே. ஐயோ, டேய் வேணாண்டா, அடிக்காங்களே. டேய், என்ன விட்டுருங்கடா. டேய் தாமஸ், நீ எப்படிடா இருக்க? மதுரை ஜெயில இருக்கியோ இல்ல வேற எங்கேயோ மாத்திட்டாங்களோ தெரியலையே. மனசுல நிம்மதியே இல்லடா. நாம திருடவங்க, நாம கொலை செஞ்சவங்க, ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லடா. இருக்காரா? ஐயோ, நான் இப்படியே தான் இருக்கணுமா? யாராவது என்ன வந்து பார்த்து பேச மாட்டாங்களா? ரங்கா, யாரையா நீங்க? நான் தான் சிறைச்சாலையில வந்து உன்னை மாதிரி கைதிகளை பார்த்து அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுகிற தேவ ஊழியன். சரி, நீ எப்படி இருக்கிற? ஐயா, என்னை யாருமே பார்த்து நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு இதுவரைக்கும் கேட்டதே இல்லையா. ரங்கா, உன்னை இந்த சூழ்நிலையும் ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறாரு. நீ தேடுகிற சந்தோஷத்தை, நிம்மதிய அவர் உனக்கு தருவாரு. ஐயா, நான் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கேன் ஐயா. என்ன அவர் நேசிப்பாரா? என் பாவத்தை மன்னிப்பாரா? எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா ஐயா? நிச்சயமா கிடைக்கும். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவி என்று அவர் ஒருவனையும் புறம்பே தள்ளவே மாட்டார். நிச்சயமா அவர் உன் பாவத்தை மன்னித்து உன்னை தன்னுடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுவார். அப்படியா ஐயா? அதுக்கு நான் என்னையா பண்ணணும் சொல்லுங்க ஐயா.
இப்பவே இயேசுவே என் பாவங்களை மன்னியும், நான் செய்த எல்லா குற்றத்தையும் மன்னியும், உங்க ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று அவரிடத்துல நீ முழங்கால் படியிட்டு கேட்ப அப்படின்னா நிச்சயமா அவர் உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு தன்னுடைய ரத்தத்தினால உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்துவாரு. நீ இனி உண்மையானவனாய், ஒழுக்கமானவனாய், சந்தோஷமாய் வாழ அவர் உனக்கு உதவி செய்வார். அப்படியா? அப்ப இப்பவே செய்யறையா, இப்பவே ஜெபம் பண்றையா. பாவியின் மீது என் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது என் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, வாழ தெரியலையே. தேவனே, ஜீவனே, தேவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. ஏசப்பா, உமக்கு ரொம்ப நன்றி. மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ ஐயோ, ரெக்க கட்டி வானத்துல பறக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கு. சரி, நமக்கு அடுத்த மாசம் விடுதலை. அடுத்த மாசம் எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டு தாமஸையும் போய் பார்த்து அவனுக்கும் இந்த ஏசப்பா அன்பை பத்தி சொல்லணும். காட்சி 3. தாமஸை ரங்கன் சிறைச்சாலையில் சந்தித்தல். இத்தனை வருஷம் கழிச்சு தாமஸை பார்க்க போறேன். அவன் எப்படி இருக்கானோ, என்ன மனநிலையில் இருக்கானோ தெரியலையே. ஐயா, டெய்லர் ஐயா, என் ஃப்ரெண்டு தாமஸ் எங்க இருக்காயா? அவனை பார்க்கணும்யா. எங்க இருக்கான்னு சொல்லுங்க ஐயா. ஏலே, அவனால அவன் நேத்து தாம்ல செத்து போனான். அவன் நெட்பாடி அந்த முக்குல கிடக்கு, போய் பாருல. ஐயோ தாமஸ், ஐயோ நீ செத்து போயிட்டியா? ஐயோ தாமஸ், ஐயோ உனக்கு எல்லா கெட்ட பழக்கத்தையும் நான் கத்து கொடுத்தேன். இப்போ நான் ஜெயில வச்சு ஏசப்பா அன்பை அறிஞ்சு கொண்டேன். நான் அந்த அன்பை குறித்து உனக்கும் சொல்ல வரலான்னு வந்தேன். இப்படி ஆயிட்டேன் தாமஸ். நான் இப்ப செத்து வேணா பரலோகத்துல இருப்பேன், ஆனா நீ நரகத்துல இருந்து ரெங்கண்ணா ரெங்கண்ணான்னு கூப்பிடுவியே. நான் என்ன செய்வேன் ஏசப்பா? நான் இனி சும்மாவே இருக்க மாட்டேன். இதை போல நிலைமையில இருக்கிற எல்லா கைதிகள் இடத்திலும், எல்லா ஜனங்கள் இடத்திலும் நான் போய் ஏசப்பா அன்பை பத்தி சொல்லுவேன். யாரும் அந்த நரகத்துக்கு போக நான் விட மாட்டேன். பிள்ளைங்களா, நீங்களும் உங்க பாவத்தை ஏசப்பாட்ட அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை தருவாரு. இந்த பூமியில பரிசுத்தமா உண்மையா வாழ உதவி செய்வாரு. அந்த நரகத்துக்கு யாரும் போயிடாதீங்க. சரிங்களா பிள்ளைங்களா?